நேற்று இலங்கை உலக கவனத்தை ஈர்க்கும் ஒரு விசேட வருகையை பதிவு செய்துள்ளது. இது ஒரு அரசியல் தலைவரின் வருகையல்ல, ஒரு ராஜதந்திரியின் பயணமல்ல, மனிதர்களின் மனங்களை தொடும் ஒரு அசாதாரண விருந்தினர். கருணையின் உருவமாக பார்க்கப்படும் 4 கால் அமைதி தூதுவன் அலோகா நேற்று இலங்கையில் தரையிறங்கியுள்ளது. விமான நிலையத்தில் காணப்பட்ட காட்சிகள் சாதாரணமானவை அல்ல. துறவிகளோடு அமைதியாக நடந்து வரும் அலோகா அதை வரவேற்கும் அதிகாரிகள் அமைதியின் ஒரு புதிய அத்தியாயம் நேற்று தொடங்கியுள்ளது என்பதை உணர்த்துகின்றது. இலங்கையில் சமாதானத்தை வலியுறுத்தும் ஒரு சர்வதேச முக்கிய நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. அமைதிக்கான நடைப்பயணம் எனப்படும் இந்த விசேட பேரணி நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று காலை விசேட சூழ்நிலை காணப்பட்டது. அமெரிக்காவில் இருந்து வந்த பௌத்த பிக்குகள் குழுவோடு அமைதி நடைப்பயணத்தின் முக்கிய அங்கமாக கருதப்படும் அலோகா வீர நடை போட்டு வந்தது. அதன் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக விசேட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைதி நடைப்பயணம் நேற்று முதல் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பன்னாகர தேரர் தலைமையிலான 12 பௌத்த பிக்குகள் இதில் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவில் சுமார் 2300 மைல்கள் நடந்து முடித்த அமைதி பயணத்தின் தொடர்ச்சியாகவே இது பார்க்கப்படுகின்றது. இந்த நடைப்பயணம் நேற்று பிற்பகல் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் ஆசீர்வாதங்களோடு ஆரம்பிக்கப்பட்டது. அங்கு புனித வெள்ளரசு மர கன்று ஒன்றும் பயணத்திற்காக எடுத்து செல்லப்பட்டது. மாலை 3 மணிக்கு அந்த மரக்கன்று உத்தியோகபூர்வமாக பிக்குகளிடம் ஒப்படைக்கப்பட்டது மட்டுமின்றி ருவன்வெளிசாயி வளாகத்தில் விசேட மத வழிபாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன. ஏப்ரல் 22 முதல் நடைப்பயணம் தொடரும் வகையில் தம்புள்ளை, நாவல, மாத்தளை, கண்டி, கடுகண்ணாவை, கேகாலை மற்றும் கிளியானி வழியாக கொழும்பு நோக்கி பயணம் நடைபெறுகின்றது. ஏப்ரல் 28ஆம் தேதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இந்த நடைப்பயணம் நிறைவடைகின்றது. இந்த நடைப்பயணம் அரசு அனுசரணையோடு நடைபெறுகின்றது என புத்த சாசன அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பௌத்த மத விவகார அமைச்சு ஆகியோர் இதற்கு முழுமையான ஆதரவு வழங்குகின்றனர். இது ஒரு மத நிகழ்வு மட்டுமல்ல, இது சர்வதேச அளவில் அமைதியை வலியுறுத்தும் ஒரு முயற்சி. அலோகாவின் பங்கேற்பு இந்த செய்தியை இன்னும் வலுப்படுத்துகின்றது. அலோகாவின் பயணம் விமான நிலையத்தில் தொடங்கவில்லை, அது இந்தியாவின் தூசி படிந்த வீதிகளில் தொடங்கியது. ஒரு காலத்தில் அது ஒரு சாதாரண வீதியோர நாய், கைவிடப்பட்டு தனியாக அலைந்த ஒரு உயிர். ஆனால் அந்த வாழ்க்கை ஒரு நாள் மாறியது. பௌத்த துறவிகள் நடந்து சென்ற ஒரு அமைதி பாதையில் அது அவர்களை பின்தொடர்ந்தது. அந்த தருணம் முக்கியமானது. ஏனெனில் அன்றிலிருந்து அலோகா ஒரு செல்ல பிராணி அல்ல, அது ஒரு பயணத்தின் பங்காக மாறியது. 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த அமைதி பேரணியில் அலோகா துறவிகளுடன் இணைந்து 100 நாட்களுக்கும் மேலாக பயணித்தது. வெயில், மழை, நீண்ட பாதைகள் எதுவும் அதை நிறுத்தவில்லை. அந்த நிலைத்தன்மைதான் அலோகாவை அமைதி தூதுவன் என்ற அடையாளத்திற்கு உயர்த்தியது. அலோகாவின் பயணம் இந்தியாவோடு மட்டும் நிற்கவில்லை, அது உலக கவனத்தை ஈர்க்க தொடங்கியது. அமெரிக்காவில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி பேரணியில் பன்னாகர தேரரா தலைமையிலான குழுவோடு இணைந்து அலோகா 10 மாநிலங்கள் வழியாக சுமார் 2300 மைல்கள் பயணித்தது. கடும் பனி, குளிர், நீண்ட நடைபாதைகள். ஆனால் அலோகா தொடர்ந்து நடந்தது. ஒரு கட்டத்தில் தெற்கு கரோலினாவில் ஏற்பட்ட காயம் அதன் பயணத்தை நிறுத்தவில்லை. அதற்காக உலகம் முழுவதும் மக்கள் பிரார்த்தித்தனர். சமூக ஊடகங்களில் அதன் பெயர் ஒரு செய்தியாக அல்ல, ஒரு உணர்வாக பரவியது. அந்த நேரத்தில் அலோகா ஒரு நாய் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு உலகளாவிய அமைதி சின்னமாக மாறியது. இன்று அந்த பயணத்தின் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது இலங்கையில். இஸ்தான்புல் வழியாக இலங்கையை வந்தடைந்த அலோகா விமானத்தின் சரக்கு பகுதியில் அல்ல, துறவிகளோடு அருகாமையில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. விமான நிலையத்தில் அரசு அதிகாரிகள், துறவிகள் மற்றும் மக்கள் அதை வரவேற்றனர். அரசின் விசேட அனுமதியோடு அலோகா இப்போது ஒரு முக்கிய ஆன்மீக நடைப்பயணத்தில் இணைகின்றது. அனுராதபுரம் புனித ஜெயஸ்ரீ மகாபோதியில் இருந்து கொழும்பு சுதந்திர சதுக்கம் வரை
161 மைல் எஹிபசிகோ நடைப்பயணம் நேற்று ஆரம்பமானது. இந்த நடைப்பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஒழுங்கு நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட காவல்துறையினர் மேற்கொள்கின்றனர். இந்த பயணம் வரும் நடையல்ல, இது ஒரு செய்தி. மோதல்களால் பிரிந்த உலகில் அமைதி என்பது வரும் கருத்து அல்ல, அது ஒரு நடைபாதை. அலோகா அந்த நடைபாதையின் சின்னமாக இருக்கின்றது. இனம், மதம், மொழி எல்லைகளை கடந்து மெத்தா எனப்படும் அன்பையும் கருணையையும் பரப்பும் முயற்சி இது. சமூக ஊடகங்களில் இந்த நிகழ்வு பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிலர் இதனை ஒரு ஆன்மீக சின்னமாக பார்க்கின்றார்கள், மற்றவர்கள் இதன் பின்னணியை விவாதிக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அலோகா மக்களின் உணர்வுகளை தொழுகின்றது. அது ஒரு உயிர் மட்டுமல்ல, ஒரு செய்தியாக மாறியுள்ளது. இலங்கை இன்று ஒரு புதிய பயணத்தை வரவேற்கின்றது. அது அரசியல் அல்ல, அது ஆயுதம் அல்ல, அது அமைதியின் நடைபாதை. அலோகா நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே, அமைதி எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.